உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். விஜய் 234 தொகுதியிலும் தனிச்சேதமா நிற்போம். நாங்கள் தனிச்சேதான் நிற்க போகிறோம். இந்த 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்க போகுது. ரொம்ப நாள் இல்லை, எலெக்ஷனும் இன்னொரு 35 நாள் இருக்குது. அதுக்குள்ளே 234 தொகுதிக்கு போகணும், அரசியல் பண்ணணும். கூட்டணி ஒரு விஷயம் கிடையாது. நாங்கள் ஒரு கை பார்த்துடுறோம், நாங்கள் என்ன எங்கள் பலத்தை காமிச்சிடுறோம். நாங்கள் எங்கள் ஓட்டு வாங்கிங்க வெற்றி பெறுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எல்லாரும் முன் வச்சாங்க. இதை கூட சொன்னாங்க. இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் 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 கடந்த ஒரு வாரமாக இது திமுக செய்த சதியா அல்லது தாவேக்காவுக்குள்ளே இவங்க போட்ட ஒரு கப்சாவா அப்படின்லாம் ஆளாளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் செல்வதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. அது ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை. ஏன்னா இந்த கரூர் சம்பந்தமாக டெல்லிக்கு போயிட்டு வந்திருந்தார் விஜய். 3வது முறையாக போயிட்டு வந்திருந்தார். அது இங்கேருந்து கிளம்பும் போதே அது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் பாருங்க. கிளம்பும் போதே விஜய்யோடைய பையில கத்திரிக்கோள் இருந்தது. ஆதவ அர்ஜுனா சரக்கு பாட்டில் வச்சுருந்தார். ஃப்ளைட்டில் செக்கிங்கில் அதை பிடிச்சிட்டாங்க. இது நீ கத்திரிக்கோள் எடுத்து போகலாமா, ஆதவ அர்ஜுனா சரக்கு பாட்டில் எடுத்து போகலாமா, ஒவ்வொரு வார்த்தையும் இப்படி சரக்கு பாட்டிலோடு தான் போவீங்களா அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமற்ற ஆதாரமற்ற ஒரு விஷயமா இருக்குது. ரைட், ஓகே. ஃப்ளைட்டில் பயணம் பண்ணவங்கலாம் தெரியும். இந்த செக்கிங் பண்ணும்பொழுது மது பாட்டில் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து தூக்கி வச்சுருவாங்க. இல்லைன்னா பீர் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னு வச்சுங்க, அது இங்கேயே குடிச்சிடுங்க இங்கேயே கூட அப்படின்வாங்க. இல்லைன்னா டஸ்ட்பினில் போட்டிருக்கணும். நீங்கள் செக்இன் முடிஞ்சுட்டு உள்ளே போன பிறகு அங்கேயே டியூட்டி ஃப்ரீ ஃப்ரூட், அங்கேயே டியூட்டி ஃப்ரீ கடைகள்லாம் இருக்குது. அங்கே ஒன்றுத்தை வாங்கி அவங்க ஃப்ளைட் ஏறக்கூடாதுன்னா அதுக்கு அனுமதி உண்டு. அது என்னென்னா, இந்த பாட்டில் எடுத்து மாதிரி உள்ள ஃப்ளைட் உள்ள போட்டு குடிச்சுவிட்டு அங்கே பயணிகளுக்கு தொந்தரவாக இடையூறு செய்ய போகிறாங்க அப்படின்னும், இல்லைன்னா பாட்டிலை உடச்சி ஏதாவது ரணகலம் பண்ண போகிறாங்க அப்படின்னும். இந்த கத்திரிக்கோள்லாம் எடுத்து போனால் இந்த இதுவெல்லாம் பின்னு நகை வெட்டுறது இதெல்லாம் கொண்டு போனால் அங்கே இருக்கிற அந்த விமான பணிப்பெண், பைலட்டு, சக பயணிகள், இப்போ இவங்க தனி ஃப்ளைட்டில் போகிறாங்க, அதில் பைலட்லாம் உண்டு, விமான பணிப்பெண்லாம் உண்டு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடப்போகுது. அது மாதிரினா இதனால அதை எடுத்துருவாங்க. ரைட்டு. நான் என்ன சொல்கிறேன், அந்த சரக்கு பாட்டில் மெட்ராஸில் வாங்கி அதை ஒரு பையில் பாதுகாத்து அதை எடுத்துன்னு போய் அது இத்தனை முறை போனவங்களும் செக்கிங்கில் எடுப்பாங்கன்னு தெரியாதா? செக்கிங்கில் எடுத்து தூக்கி போட்டு அங்கேருந்து தெரிஞ்சு அசிங்கப்படுறதை விட உள்ளவே கடை இருக்குது. ஏர்போர்ட்டுக்குள்ளே அவ்வளோ 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியான கடை இருக்குது. அதில் யார் என்னன்னு கேள்வி கேட்க போகிறதே இல்லை. வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா காசு தான். இங்கே 10 ரூபாய்க்கு விற்றா அங்கே 1000 ரூபாய்க்கு விற்க போகிறான். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இதை பற்றி பேசினாங்க. அப்புறம் என்னன்னா, இந்த சிபிஐ விசாரணை அது நம்ம பேச வேணாம். அது பல விதமாக நேரில் பார்த்த மாதிரிலாம் பேசினாங்க. 7 மணி நேரம் விசாரணை. விஜய் அப்படியே நிற்க வச்சுருந்தாங்க, உட்கார சொல்ல, ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்கல. இதான் உங்களுக்கு 3வது கட்ட விசாரணை. இந்த விசாரணையில் மொத்த உண்மையை நீங்கள் கக்கி ஆகணும். ஆச்சா போச்சா உள்ள விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது இது எப்படி போய் இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க? இந்த விசாரணை எங்கேருந்து இவங்களுக்குலாம் வருது? சிபிஐ தாண்டி இவர் ஊடகத்திலே உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க. 7 மணி நேரமாக அவரை விடலை. அதை மறைக்கிறதுக்கு தான் விஜய் வெளியே ஏறி அந்த காருக்கு மேலே அப்படி தலையை காட்டி அங்கே டெல்லியில் இருந்த ஒரு சில தாவேக்கா தொண்டர்கள் விஜய் ரசிகர்களுக்கு கையை காட்டினார். அப்படின்னு விசாரணை என்னன்னு உண்மையிலே தெரியல. ஆக்சுவலாக என்னன்னா, இந்த சாட்சியம் சம்பந்தமான விசாரணை என்னன்னு சொன்ன தகவல் நமக்கு கிடைச்ச தகவல். ஒரு சாட்சியாக தான் அவர் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ இன்றைக்கி செந்தில் பாலாஜியோடைய விசாரணை போயிட்டுருக்கு. அது என்னன்னு கண்டிப்பாக அது கூட சில பேர் கேட்டாங்க. ஆமாம், கரூர் கூட்டம் சேர்த்தது யார்? விஜய் தானே. விஜய் பார்க்க வந்த கூட்டம் தானே. விஜய் தாமதமாக வந்ததுனால இது நடந்தது. அதுக்கேம்பா செந்தில் பாலாஜி விசாரணை கூப்பிடுறாங்க. அதுக்கேம்பா அவர் டெல்லிக்கு அடைக்கிறாங்க. அதுக்கேம்பா டெல்லிக்கு போயிருக்காரு. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னாங்க. ஏங்க, அவர் அந்த ஊரை சேர்ந்தவர், அங்கே ஒரு குறுநில மன்னர். அவர் ஒரு சம்பவம் நடக்குது, 25 நிமிஷத்துக்குள்ளே ஸ்பாட்டுக்குள்ளே வராரு. அடுத்த சில நொடிகளில், சில மணி நேரங்களில் அவ்வளோ ஆம்புலன்ஸ் வருது. அந்த ஆம்புலன்ஸில் திமுக ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அவ்வளோ டாக்டர்கள் வரவழைக்கப்படுறாங்க. இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படுகிறது.
என்னங்க சாமி இதெல்லாம்? அப்போ விசாரணை கூப்பிட்டா என்ன இருக்குது? அதுக்கு என்ன? விஜய் போயிட்டார்ல, 3 முறை போயிட்டார்ல, அதுக்குள்ளவே வந்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துட்டாங்க, அங்கேருந்து இது பண்ணிட்டாங்க, அங்கேயே வந்து தீகார் ஜெயிலில் போட போகிறாங்க. தமிழக அரசியலில் வந்து விஜய் இந்த எலெக்ஷனை சந்திக்க முடியாது, இது மாதிரியான விஷயங்கள்லாம். ஆனால் அந்த மேலே ஏறி நின்று கை காமிச்சு வந்ததுக்கான விஜய்க்கான உற்சாகம் என்னென்னா, தேர்தல் ஆணையம் உள்ளே வந்தாச்சு, அவங்க தான் ஆட்சி, அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் தான். ஆனால் எஸ்ஓபின்னு ஒன்று போட்டு விஜய்க்கான அனுமதின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து காரை விட்டு வெளியே இறங்கக்கூடாது, கையை நீட்டக்கூடாது, காலை இது பண்ணக்கூடாது, எட்டி யாரையும் பார்த்துடக்கூடாது, கையாட்டிடக்கூடாது, என்னென்னவோ கேரவன்லேருந்து அப்படியே மேடைக்கு ஏறணும், அப்படியே இறங்கி அப்படியே வரணும். பைக்கில் வந்து விஜயை ஆளை வச்சு என் வண்டியெல்லாம் துரத்தின்னு வாங்க, என் வண்டியை வந்து டயரை ஒட்டின மாதிரி வாங்க அப்படின்னு விஜயை செட் பண்ணாரு. எவ்வளோ கட்டுப்பாடுகள், எவ்வளோ கட்டுத்திட்டங்கள். இப்போ தேர்தல் ஆணையமே சொல்லியிருந்தாங்க, மைதானங்கள், பொது இடங்கள், மக்கள் கூடுற இடம் இல்லாமல் பொதுவான இடங்கள்ல யார் வந்து மீட்டிங் நடத்த போறீங்க, பொதுக்கூட்டம் நடத்த போறீங்க, தெருமுனை கூட்டம் நடத்த போறீங்க, யார் முதல்ல கேட்குறீங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை. இனிமேல் அந்த மாதிரியான நிபந்தனைகளை தாண்டி ஒரு என்ன சொல்றது வந்து கட்டுக்கடங்காத கட்டுப்பாடுகள் விஜய்க்கு இருக்காது. அதனுடைய வெளிப்பாடு தான். நான் தான் கிளம்பி வந்தேன், எப்படி திருச்சியில் கிளம்புனேன், திருச்சி ஏர்போர்ட்லேருந்து இறங்கி அந்த மரக்கடை பஜாராண்ட போய் பேச போகிறேன். நிச்சயமாக நான் அதை எதிர்பார்க்கல. திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மரக்கடை பஜாருக்கு இப்படி போயிடலாம் அப்படின்னு நினச்ச போது அதை கடக்கிறதுக்கு 6 மணி நேரம் ஆன பிறகு தான் எனக்கு இந்த ரியாலிட்டியே தெரிய ஆரம்பிச்சது. இந்த மக்கள் என் மீது கொண்ட அன்பு ஒரு சினிமா நடிகனா மட்டும் பார்க்கல, அவங்க என்ன ஒரு அரசியல் தலைவனாக, தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை தரக்கூடிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா திருவாரூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர், அரியலூர், கடைசியில் கரூரில் வந்து அதுக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சாச்சு, அது விசாரணை இருக்குது. இப்போ அந்த உற்சாகத்தில் தான் அவர் கிளம்பி வந்து அந்த மேலே ஏறி நின்று இது பண்ணுது இருக்குதான் செய்யும். வந்து இப்போ 234 தொகுதி, 234 தொகுதிக்கும் இவர் வந்து ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய முடியுமா? அதற்கு அனுமதி எப்படி கிடைக்கும்? இவர் வந்து வேட்பாளர் தேர்வு, அந்த வேட்பாளர் அறிமுகம், தெருமுனை கூட்டம், பொதுக்கூட்டம், இன்னொரு மாநாடு, மக்களை சந்திக்கிற பயணம், பழைய உற்சாகத்தோடு திருவாரூர்ல பேசினாப்புல இல்ல விஜய், அதே போல வந்து கரூர்ல எங்கிருந்து ஆரம்பிச்சது வந்து இந்த பாட்டலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு ஒரு சாங் பாட ஆரம்பிச்சவனே தானே வந்து அதுதான் அங்கேயும் சிபிஐ கேட்டிருக்காங்க. வந்து அந்த சாங்கு நீங்க ஏன் பாடுனீங்க, அந்த சாங் பாடும் பொழுது ஏற்பட்ட கலவர நிலவரம் என்ன, உங்க அந்த பிரச்சார வேன்ல பொருத்தப்பட்டிருந்த அந்த 4 கேமராவில் இருக்கிற ஃபுட்டேஜை கொடுங்க அப்படின்னு வாங்கினதாக ஒரு தகவல் இருக்கு. அங்கிருந்து தான் ஒரே ஒரு பாட்டு தானப்பா பாடினேன் நான். அந்த பாட்டுக்கு எப்படி அப்படியாப்பட்ட வரவேற்பு இருந்தது. ஏன்னா அந்த மீட்டிங் முடிஞ்சு டக்கு டக்குன்னு வீடியோ எடிட் பண்ணி போட்டுருப்பாங்க நிறைய பேர். வந்து போட்ட உடனே சும்மா வித்தின் செகண்ட்ல வந்து கட்ட 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 கட்டன்னு ஓட ஆரம்பிச்சது. வந்து அதுக்கப்புறம் இந்த சம்பவம் வந்த பிறகுதான் நிறைய பேர் அந்த வீடியோ வந்து அப்படியே ப்ரைவேட்டில் போட்டாங்க. உண்மை அது வேணாம், இவ்வளோ பெரிய கொந்தளிப்புன்னு. விஜய்க்கு என்ன உற்சாகம்னா, நான் எப்படி வந்து திருச்சியிலையும் திருவாரூர்லையும் நாகப்பட்டினத்திலையும் எப்படி ஒரு எழுச்சியை மக்கள் முன்னாடி கொண்டு வந்தோம், எப்படி என் ஸ்பீச்சுக்கு வந்து வரவேற்பு கிடைச்சதோ, என் ஸ்பீச்சுக்கான சுதந்திரம் அங்கே எங்கே கிடைச்சதோ, நான் எல்லா அரசியலும் அங்கே எங்கே பேசணும்னா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இனி அமைய போகிறது. அதனுடைய உற்சாகம் தான். சரி, ஓகேங்க, இந்த என்டிஏ கூட்டணி உண்மைதானா அப்படின் பொழுது உண்மைதான் அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் இப்போ இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஏன்னா அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள போய் தான் பார்க்கலாம். விஜய்க்கு நெருக்கமானவர்கள் சொன்னது சரி, ஒரு 75 சீட்டும் துணை முதல்வர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தப்போ அவர் எடப்பாடி அதுக்கு ஒத்துக்கல. எடப்பாடிக்கு விஜய் வரத்திலே பெரிய விருப்பம் இல்லை. காரணம் என்னன்னா, உங்களுக்கு கூட்டணி வந்து ஒரு 100 சீட்டு அப்படின்னு பிரிச்சுட்டீங்க, அல்லது 80 சீட்டு பிரிச்சுட்டீங்கன்னா மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுக்கும் பொழுது இது ஒரு கூட்டணி ஆட்சியாகத்தான் மாறும். நீங்க இந்தியா கூட்டணி, திமுக கூட்டணி 1000 அவங்க மேல விமர்சனம் வச்சா கூட அந்த கூட்டணி அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் இன்னும் வந்து கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகளும் அந்த சீட்டுக்காக 2-3 சீட்டுக்காக இன்னும் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தேமுதிக, காங்கிரஸ் எல்லாம் ஓகே. காங்கிரஸ் தரப்போட செல்வ பெருந்தகை சொல்றாரு, ஏங்க நான் 28 சீட்டு தாங்க வாங்கியிருக்கிறோம், அதுக்குள்ள ஏங்க குய்யோ முறைன்னு கத்துறீங்கன்னு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ கம்யூனிஸ்டுகள், விசிகா, இவங்களாம் நிச்சயமா வந்து
இப்போ நீங்கள் ஆட்சியை அமைக்க போறீங்க, இல்லை இது வந்து ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, இவங்க 2 பேரும் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. மற்றவங்க மாறுவாங்களத்தை தாண்டி இவங்க என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பாஜகவுக்கே ஆதரவு கொடுக்குற நிலைமை கண்டிப்பாக போக மாட்டார்கள். கம்யூனிஸ்டும் விசிகாவும் அவங்களுக்கு கொடுத்துடலாமே அவங்க. ஏன்னா தொடர்ச்சியாக உங்களுடன் பயணிக்கிறவங்க, அவங்க வந்து தொடர்ச்சியாக பாசிச பாஜக எதிர்ப்பு அரசியல் பேசுறவங்க. நீங்க மற்றவங்களை அப்படி நம்ப முடியாது. இதே காங்கிரஸ் உங்களுக்கு சில நாட்களுக்கு முன்ன வரைக்கும் வந்து இந்த தொகுதி பங்கீட்டில் என்ன தண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. விஜய் கூட போகிறோம், விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிறோம், ராகுலை மீட் பண்ணியாச்சு, ராகுல் ஹைதராபாத்தில் போய் பார்க்கறதுக்கு ஆதவ அர்ஜுனா போயிருக்காரு. ராகுல் வந்து ரகசியமா வந்து விஜய் கிட்ட பேசிட்டாரு. 2 பேரும் டெல்லியில் மீட் பண்ண போறாங்க. எப்படியெல்லாம் அது பண்ணாங்க. நாளைக்கு ஏன் மாற மாட்டாங்க? கம்யூனிஸ்டுகள் ரெண்டு கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் அதற்கான வாய்ப்பு இல்லை. அது ஒரு பக்கம் உறுதியாயிடுச்சு. இப்போ எங்க பிரச்சனை அப்படின் பொழுது தொகுதி பங்கீடு எங்க என்டிஏ கூட்டணியில் விஜய்க்கு துணை முதல்வர் அல்லது 2.5 வருஷம் அப்படின்ற ஒரு விஷயத்துல எடப்பாடி எனக்கு எதிரியா இருந்தவர்கள், எனக்கு ஆகாதவங்க, அவங்களா பிச்சுன்னு போயிட்டாங்க, அவங்களாம் கட்சியை விட்டு களை எடுக்கப்பட்டாச்சு அதிமுகவில் இருந்து. இப்ப என்ன நம்பி இந்த பெரிய கூட்டம் இருக்காங்க, நான் தான் இங்க தலைவர். அப்படி இருக்கும்போது விஜயை கூப்பிட்டு இதுக்குள்ள எப்படிங்க அப்படிங்கும்போது ஓகே. இங்க தாவேகா தரப்புலையும் முதல்ல வந்து பனையூர்ல மாவட்ட செயலாளர்கள் ஒரு 120 பேர் கூட ஒரு சந்திப்பு, அதெல்லாம் போய் நாங்கள் வந்து நடந்தது உண்மைன்ற ஒரு விஷயம் இருக்குது. அவங்க எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட 98 பேர் வந்து கூட்டணிக்குள்ளே போகலாம். ஏன்னா முதல் எலெக்ஷனு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 சீட் கொடுக்குறாங்க, ஒரு 30 எம்எல்ஏ வந்துட்டோம்னா நமக்கு எவ்வளோ பெரிய பவர் நமக்கு அப்படின்னு. அதன் பிறகு விஜய் பேசியிருக்காரு, போய் அவங்க மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகிட்ட பேசியிருக்காரு. இந்த முதல் எலெக்ஷன் நம்மளை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க, மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க விஜய் வரட்டமேன்னு சொல்கிறாங்க. விஜய் கூட்டணியோடு வரட்டமேன்னு யாருமே சொல்லலையே. இதுக்கு எங்க இந்த விஜய்க்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது அப்படின்னா டைம்ஸ் நவ் மீடியாவுடைய அந்த கருத்து கணிப்பு. அந்த கருத்து கணிப்பு அவங்க டைம்ஸ் நவ் என்ன சொல்லியிருக்காங்க, அதிகபட்சமாக என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் வந்து வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த லெவலில் ரொம்ப டிஃப்ரெண்ட் கூட கிடையாது, ஒரு 10-15 சீட்டில் வந்து இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி. அப்போ வந்து ஒரு தொங்கு சட்டசபை வரும். இப்போ விஜய் தரப்புல விஜய் கட்சி தாவேகா ஒரு 12 எம்எல்ஏ ஜெயிப்பாங்க. அப்ப இவங்களுடைய ஆதரவு யாருக்கு? விஜய் கிங்கா இருக்க போறாரா, கிங் மேக்கரா இருக்க போறாரா? அந்த கருத்து கணிப்புல விஜய் கிங் மேக்கர் தான். விஜய் யார கை காட்டுறாரோ, விஜய் எந்த கவர்மெண்ட் கை காட்டுறாங்களோ, தாவேகா எந்த கவர்மெண்ட் முன்னாடி இந்த விரலை நீட்டுகிறார்களோ அவர்கள் தான் தமிழக அரசியல் ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்னு டைம்ஸ் நவ் ஊடகத்தினுடைய அந்த கருத்து கணிப்பு. ஆனா தாவேகா தரப்புல இருந்து பல ஏஜென்சிகள் மூலமாக, பிரைவேட் ஏஜென்சிகள் மூலமாக, நீங்க தாவேகாவுக்காக சர்வே பண்ணாதீங்க, நீங்க எங்களுக்காக பண்ணாதீங்க. சில பேர் பண்ணுவாங்க இல்லைங்களா, இப்போ விஜய்க்கு செல்வாக்குள்ள இடத்துல போய் கேட்கறது, இளைஞர்கள் மத்தியில் போய் கேட்கறது, இந்த கருத்து கணிப்பு எப்படிலாம் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க, பொதுவாக பண்ணுங்க. நீங்க பொதுவாக ஒரு கருத்து கணிப்பு பண்ணுங்க. பர்சன்டேஜ் தாண்டி வந்து எண்ணிக்கையிலேயே கொடுங்க. நீங்க ஏன்னா பர்சன்டேஜ் போடுவாங்க, வந்து எண்ணிக்கையிலேயே கொடுங்க, குக்கிராம வரைக்கும் போங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 4 பிரைவேட் ஏஜென்சி கிட்ட அவங்க வந்து அந்த கருத்து கணிப்பு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அதில் 4லையும் வந்து விஜய்க்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கிறது, விஜய்க்கு ஓட்டு போடுவோன்னு, குறிப்பாக இளைஞர்கள் பெண்களுடைய ஓட்டு. இந்த முறை பெண்களுடைய ஓட்டு அதிகமாக தமிழகத்தில் வாக்காளர்கள் கூடியிருக்காங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. பெண்களுடைய ஓட்டு அந்த பக்கம் போகுச்சு அப்படின்னா வெற்றி நமக்கு தான். பார்த்துருவோம் ஒரே எலெக்ஷனில் என்ன வேணாலும் நடக்கும். அதனால இன்னைக்கு ஒரு லிஸ்ட்டே அன்அஃபிஷியலாக ஒரு லிஸ்ட்டே போட்டாங்க. வந்து டி நகரில் புஷி ஆனந்த் நிற்க போறாரு, பெரம்பூரில் வந்து விஜய் நிற்க போறாரு. ஒவ்வொருத்தராக இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே சென்னையை குறி வச்சுதான் இருக்காங்க. சென்னையில் குறிப்பாக சென்னையில் தாவேகாவிற்கு ஒரு பெரிய அளவில் ஓட்டு இருக்கிறது. சென்னையில் வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை 3 மண்டலங்களிலும் பெரிய அளவில் விஜய்க்கான ஆதரவு இருக்கிறது. சென்னையில் நீங்கள் எந்த தொகுதியில் விஜய் நின்னாலும் சாலிடாக இட்டுங்க. அதில் பெரம்பூரில் ஆரம்பத்திலேருந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது. இப்போ ஊடகங்களே வந்து யூடியூப் சேனல்களே வந்து நிறைய இந்த கருத்து கணிப்புலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணுறது என்னென்னா பார்க்கணும், எல்லாம் சாமானிய மக்கள் தான், அவங்க ஒன்றும் யாரும் இதுவே கிடையாது, சாமானிய மக்கள் தான். அந்த சாமானிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வரட்டங்க இன்னொரு வாட்டி வரட்டங்க, புது ஆள் தான் வந்து
எப்போ பார்த்தாலும் அவங்க 2 பேரும் தானே வந்துன்னு இருக்கணும். வரட்டும், போடுவோம். அவர் வந்தால் என்ன நல்லா செய்கிறான்னு பார்ப்போமே. என்ன ஆகிப்போச்சு, என்ன நல்லா செய்வார்னு பார்ப்போமே. விஜய் சொன்னது தான் வந்து 1.5 வாரத்திற்குள் தமிழகத்தில் நடந்த சம்பவங்கள் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இது யாராவது கேட்டீங்களாப்பா? நீங்கள் இதுக்கு யாராவது ஒரு பதில் கொடுத்தீங்களா? ரஜினிகாந்த் கூட ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார், போன வீடியோவில் கூட பேசியிருந்தோம், ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக. அவர் வந்து இந்த விளாத்திக்குள சம்பவத்துக்கு ஏதாவது ஒரு பதிவு போட்டாரா? கேள்வி, ஏதாவது போட்டாரா? இல்லை. அரசியல் தலைவர் நாம கூட ஆதங்கப்பட்டோம். விஜய் வந்து ஏன் எக்ஸ் வலைதளத்திலேயே எல்லாம் பதிவு செஞ்சுட்டு இருக்காரு, வந்துட்டார், அரசியலுக்குள்ள களத்துக்குள்ள வந்துட்டாரு, அவருக்கான ஆதரவு இருக்கிறது. ஒரு கத்தி படத்துல, மெர்சல் படத்துல எப்படி ஒரு வசனம் பேசும்போது நிஜமான வசனத்தை ஒரு வீடியோ காணொலி மூலமாக அவர் பேசுறாரு அப்படின்போது அவருக்கான வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். அவர் சரி ஓகே அப்படின்னு அப்படிதான் ஆரம்பிக்கிறேன், ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் மீறி இந்த 35 நாளில் விஜய் மக்களை சந்திக்க போகிற, விஜய் பண்ண போகிற அரசியல், குறிப்பாக விஜய் எவ்வளவு பேர்கிட்ட போய் நேரடியாக சந்திக்க போகிறார், அதற்கான அனுமதி எப்படி கிடைக்கும், அந்த நிபந்தனைகள் தொடருமா, அந்த நிபந்தனைகள் தளர்த்தப்படுமா, இல்ல அது ஃப்ரீ ஆவாரா, மறுபடியும் விஜய் வாகனத்தை கொத்து கொத்தா சாரை சாரியாக மந்தை மந்தியாக இந்த ஆட்கள் பைக்ல துரத்திக்கிட்டு வந்தா அது திரும்ப அவருக்கு நெகட்டிவா தான் மாறும். தயவு செய்து, அதாவது திரும்ப என்னன்னா, எப்ப உங்க அன்பு வச்சிருக்கிறீங்க, அளவு கடந்த அன்பை நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆனா ஏன் இது மாதிரி வண்டியில போய் சுத்துறீங்க, வண்டியில போய் ஏன் அந்த வண்டிக்கு பின்னாடி ஏன் துரத்துறீங்க, அது அவருக்கு மைனஸ். அது அதை கேட்கவே மாட்டேன்றீங்க. இப்ப தேர்தல் ஆணையம் வந்தாச்சு, கண்டிப்பாக அவருக்கான விதிமுறைகள் தளர்த்தப்படும். இந்த 35 நாள்ல 35 நாள் கூட கிடையாது, 30 நாள்ல அரசியல் பண்ணாதான் அது அரசியல். ஏன்னா 2 மாபெரும் சக்திகள் இருக்குது. ஒரு கட்சி 75 ஆண்டு காலம் தமிழகத்தில், இன்னொரு கட்சி 50 காலம், 50 ஆண்டு, இன்னொரு கட்சி 50 ஆண்டு காலம். நீங்க போனீங்கன்னா, பூத்துக்குள்ள போனீங்கன்னா அவங்க 2 பேரும் தான். நீங்க எலெக்ஷன் வந்துட்டா அவங்க 2 பேரும், அதாவது திமுக அதிமுக மாதிரி இந்த கள பணியாற்றுறதுல யாருமே இருக்க மாட்டாங்க. வந்து சோறு தண்ணி இல்லாம கூட ஒர்க் பண்ணுவாங்க. வந்து அதுதான் பெரிய பலமே. நீங்க அங்கதான் காட்டி ஆகணும். மறுபடியும் பூத் ஸ்லிப் பூத் ஸ்லிப் பூத் ஸ்லிப்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அதுதான் முக்கியமான இடம். நீங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது, 3வது வருஷம் தொடங்கி இருக்கிற 3வது வருஷத்தில் இவ்வளவு பெரிய வரவேற்பு, விஜயகாந்தை தாண்டிய வரவேற்பு உங்களுக்கு கிடைக்குது அப்படின் பொழுது, விஜய் செய்ய போகிற இந்த அரசியல், விஜய் செய்ய போகிற இந்த மக்கள் சந்திப்பு, விஜய் அடுத்த களத்திற்குள் மக்கள் பிரச்சனை எப்படி கொண்டு போய் பேச போகிறார், மறுபடியும் அறிக்கையாலாம் விட்டுக்கிட்டு இருந்தா அது வேலைக்கு ஆகாதுப்பா. ஏன்னா கூட்டணி இல்லைன்னு முடிவாயிடுச்சு, தனிச்சுதான் முடிவாயிடுச்சு. இந்த தனிச்சு உங்க செல்வாக்கை மக்கள் முன்னாடி எப்படி காட்டப் போகிறீர்கள்? பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.